வணக்கம் செல்வா. வணக்கம் ரவி சார். நம்ம ஆர்ஜிஎஸ் தீவனமும் மில்க் ரிச்சும் விவசாயிகள் கிட்ட நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. மாடுகளோட ஆரோக்கியம் இப்ப எப்படி இருக்கு? ஆர்ஜிஎஸ் தீவனம் போடுறதுனால மாடுகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு, பாலும் தரமா இருக்கு. ஆனா ஒரு மேலாளரா என்னோட கவலை என்னன்னா, விவசாயிகள் போடுற இந்த உயர்தரமான தீவனத்தோட சத்துக்கள் 100% பாலா மாறுதா? ஏன்னா சில நேரங்கள்ல மாடுங்க அதிகமா தீவனம் சாப்பிட்டாலும் அது முழுசா செரிக்காம சாணத்துல வீணாகிறத அவங்க பாக்குறாங்க. நீங்க சொல்றது மிக சரியான பாயிண்ட் சார். தீவனத்தோட தரம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அந்த தீவனம் மாட்டு உடம்புல எப்படி கன்வெர்ட் ஆகுதுங்கிறது. அதுக்கு தான் இந்த ரிச் ஈஸ்ட். இது எப்படி நம்ம ஆர்ஜிஎஸ் தீவனத்துக்கு கூடுதல் பலன் தரும்? சார், நம்ம ஆர்ஜிஎஸ் தீவனம் ஒரு முழுமையான உணவு. ஆனா மாடு அதை சாப்பிடும்போது அதோட வயிறுக்குள்ள ஒரு பெரிய தொழிற்சாலையே நடக்கும். அங்க இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் ஆக்டிவா இருந்தாதான் அந்த தீவனம் ரத்தத்துல கலக்கும். நம்ம ரிச் ஈஸ்ட் அந்த தொழிற்சாலையை துரிதப்படுத்துற ஒரு எனர்ஜி பூஸ்டர். அதாவது ஏற்கனவே கொடுக்கிற தீவனத்தோட எஃபிஷியன்சியை இது அதிகப்படுத்தும் சொல்றீங்களா? ஆமா சார். இதுல இருக்கிற ப்ரோபியோனி பாக்டீரியம் வயிறுல இருக்கிற செரிமான சூழலை சீரா வச்சுக்கும். விவசாயிகள் கொடுக்கிற ஒவ்வொரு கிலோ ஆர்ஜிஎஸ் தீவனமும் முழுமையா செரிக்கப்பட்டு அது பாலாகவும் கொழுப்பு சத்தாகவும் மாறும். தீவனம் துளி கூட வீணாகாது. அப்போ தீவன செலவை விட அதோட லாபத்தை இது அதிகப்படுத்தும் சொல்லுங்க. துல்லியமா சொன்னீங்க சார். விவசாயி 1 கிலோ தீவனம் போட்டா அதுல இருந்து கிடைக்க வேண்டிய முழு பலனையும் இந்த ரிச் ஈஸ்ட் உறுதிப்படுத்தும். இதனால மாடுங்க நல்லா சுறுசுறுப்பா அசைப்போடும், பாலோட அளவும் நிலைத்தன்மையோடு இருக்கும். நம்ம விவசாயிகள் கிட்ட நீங்க கொடுக்கிற ஆர்ஜிஎஸ் தீவனத்தோட முழு சக்தியையும் பாலா மாத்த இந்த ரிச் ஈஸ்ட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு புரியும். ஆமா சார், சரியான தீவனம் பிளஸ் முறையான செரிமானம் வாங்கிட்டு அதிக லாபம். இதுதான் நம்ம தாரக மந்திரம். சூப்பர். அப்போ வர்ற வாரம் ஆர்டர் போடும்போது இந்த ரிச் ஈஸ்டையும் ஒரு கணிசமான அளவு சேர்த்துடலாம். விவசாயிகளுக்கு இத பத்தின விழிப்புணர்வை கொடுப்போம். மிக்க நன்றி சார். நம்ம ஆர்ஜிஎஸ் கூட்டு முயற்சியால விவசாயிகளின் லாபத்தை இன்னும் உயர்த்துவோம்.